வணக்கம் மக்களே, சம்மர் எபிசோட்ல நீங்க நாள் 11. அதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசா பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவா இருக்கும். மக்களே, உண்மையை சொல்லணும்னா சரியா போர் அடிக்குது. நான் மட்டும் தனிமையில சுத்திட்டு கிடக்குறேன். ஊர்ல ஒரு பையலையும் காணா, எல்லாம் வேலைக்கு போயிட்டானுங்க. எங்க காலேஜ்ல எலெக்ஷனுக்கு முன்னாடியே செமஸ்டர் வச்சு முடிச்சிருந்தா நான் மணி என் பொழப்ப பார்த்துட்டு போயிருப்போம். இப்ப எலெக்ஷனுக்கு அப்புறம் செமஸ்டர்னும் போது சரியா கடுப்பாகுது. ஏன்னா வாட்டி எடுப்பானுங்க. பத்தாவது குறைக்கு அரியர் வேற ஒரு பக்கம் அடுக்கி வச்சிருக்கேன். அதை கிளியர் பண்றதுக்கே படாத அவஸ்தைப்பட்டுருவோம். ரெகுலரா காலேஜ் போற மாதிரி இருக்கும். பாயை போட்டு அங்கே படுத்துற வேண்டியதா ஒரு மாசத்துக்கு. மக்களே, எல்லாரும் உங்க வீட்டுல வளர்க்குற டாகை எத்தனை வாட்டி ஒரு நாளைக்கு வாக்கிங் கூட்டு போவீங்க? மிஞ்சி போனா ஒரு 3 வாட்டி கூட்டு போவீங்களா? ஆனா நான் அப்படி கிடையாது. எப்படி பார்த்தாலும் ஒரு 7 வாட்டிக்கு மேல கூட்டிட்டு போவேன். எதனால அந்த மாதிரி கூட்டிட்டு போறேன்? வீட்டுல தனியா இருக்கிறதுனால ரொம்ப கடுப்பா இருக்கு. அது கூட சுத்தி கிடக்கும் போது ஓரளவுக்கு 4 ஓடுது. அதனால தான் அது கூட ஜாலியா சுத்தி கிடக்கேன். மதிய டைம்ல வீட்டை விட்டு ஒரு 10 நிமிஷம் வெளியில ஓட்டிட்டு வந்தாலே பயங்கரமா இறக்க ஆரம்பிச்சிடுது. அதுக்கப்புறம் மறுபடியும் வீட்டுல ஓட்டிட்டு போய் கட்டி போட்டுட்டு அதுக்கப்புறம் மட்டையாயிடுது. மக்களே, நம்ம வீடியோ பாக்குற நீங்க எனக்கு ஒரு நல்ல ஐடியாவா சொல்லிட்டு போங்க. அதுவும் இன்ட்ரெஸ்டிங்கா ஏதாவது பண்ற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி ஏதாவது சொல்லிட்டு போங்க. பயங்கரமா போர் அடிக்குது. அப்புறம் மக்களே, இன்றைய நாள் அநியாயத்தினும் ரொம்ப போரா போச்சு. ரேட்டிங் ஒரு 10க்கு 4 கொடுக்குறேன். அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பை.